ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ் நட்டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாக போகும். பட் இந்த சீசனில் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஈவன் அந்த பிளாக் ஆளை பற்றின மிஸ்ட்ரியை கூட ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 2. போன எபிசோடோட ப்ரிவியூவை நமக்கு காமிக்கிறாங்க. யோக்கியை மீட் பண்ணி அவனோட ஃபேமிலியில நம்ம ஹீரோ தங்கிக்கிட்டான். காக்குவோட அம்மா அவளை எல்லாத்தையும் கத்துக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அவ சாகணும் அப்படின்னு நினைக்கிறா. பார்க்ல குதிரை கூட விளாண்டுட்டு இருக்கா. உனக்கு அது வலிக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு மேசுகாவோட ஃபேஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஐஎஸ்ஏவோட வம்சாவளி தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவளோட லெஃப்ட் ஹேண்ட்ல நாக்கர்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். பொண்ணுங்க அந்த பக்கமா வராங்க. என்ன பண்ற, கையை விட அப்படின்னு பாப்போறா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மாதிரி இருந்தா அதான் இப்படி பண்ணிட்டேன். உன் லைஃப் எப்படி ஹாப்பியா போகுதா நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்குள்ள பாரு இன்னொரு பையனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணுங்க பேசிட்டு போறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்காக நர்ஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் வெயிட் பண்ணேன். உனக்கு அடிபட்டுருக்கல, ஹாஸ்பிட்டல் போலான்னு உங்க அம்மா கூட்டிட்டு போகவும் இவளுக்கு கேரிங்கான ஒரு அம்மா இருக்காங்க. இவ லைஃப் ஜாலியா போகுது போல நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆக்குறான். இப்ப யோக்கியோட தங்கச்சி பார்க்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு நம்ம ஹீரோட்ட கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தியோட வம்சாவளியில வந்தவா, அவ பேர் எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். வருஷங்களா ஃபோஷியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா புக்கையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோக்கி காமிக்கிறான். அவன் வியர்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். வெளியூர்ல இருந்து வந்திருப்பானு மேசுகா யோசிக்கும். அந்த பையனை நீ ஏதோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டான உங்க அப்பா காமெடி பண்றாரு. மாசம் வீடு காலி பண்ணி போறோம், தயாராகிக்கோன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அமைதியா இருக்காரு. ஃபோஷி இந்த வீடியோவை பாத்தியா அப்படின்னு காமிக்கிறா. எல்லார் கையிலயும் இந்த பெட்டி இருக்கு நம்ம ஹீரோ வாங்கி பாக்குறான். மேல ஸ்மார்ட் போன் இதை பாருன்னு யோக்கி தங்கச்சி காமிச்சா. பான் ஒரு பெட்டிக்குள்ள இருந்து எந்திக்கிறான். நீங்க பான்சியோட காஸ்பிளே போட்டிருக்கீங்களா, ஒரு போட்டோ எடுங்கன்னு பொண்ணுங்கெல்லாம் இவனை சுத்தி வளைக்கிறாங்க. கேர்ள்ஸ் கேசல் தானே அப்படின்னு யோக்கி பாக்குறான். இன்டர்நெட்ல இதே மாதிரி நிறைய வீடியோ பரவி இருக்கு. ஹைரோன்னு சொல்லி வேற வேற இடத்துல எல்லாம் நம்ம ஹீரோவா ஆளுங்களை ரிவைவ் பண்ணது வீடியோவா வந்திருக்கு. அவன் ஹோம் டவுன்ல விட்டா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சா பிரச்சனை தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க எல்லாருமே இறந்து போனாதான் நம்ம ஹீரோவால இந்த இடத்துக்கு அவங்கள இன்ஸ்டன்டா கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்ம ஹீரோவால டேரக்டா டேஸ்டி பீஸ் ஃபவுண்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு போட்டிருக்காங்க. ஒரு 10 பேர் இந்த வீட்டுல தங்கலாமா நம்ம ஹீரோ கேட்டா, வாய்ப்பே இல்ல, இந்த வீடு குட்டின்னு உங்க தாத்தா திட்டவும் இவங்க எல்லாம் என்னவே நம்பி இருக்கிறவங்க. இப்ப இந்த இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, நான் அவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கிறான். உடனே யோக்கி அவனோட தகச்சின்னு எல்லாருமே அவங்க தாத்தா கிட்ட கெஞ்சவோ சரின்னு அவர் ஒத்துக்கிறாரு. எல்லாரும் தங்குற அளவுக்கு ரோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பெர்மிஷன் கொடுத்ததே போதும்னு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. மீசுகா ஃபதரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. பீச் ஃபவுண்டேஷனை இவங்க கான்டாக்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை இது ஃபோஷியை பிடிக்கிறதுக்கான ட்ராப்பா இருந்தா மார்வேஷத்துல வந்திருக்கணும்னு அவங்க உட்கார்ந்துருந்தா பீச் ஃபவுண்டேஷன் ஆளுங்க இந்த இடத்துக்கு இவங்களை வந்து மீட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பிரின்ஸ் பான் ஒரு பிரின்ஸ்ங்கிறதுனால அவன் தான் அந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு ஃபோஷி என்னைக்கு ரிவைவ் ஆனாலும் அவன் ஆளுங்களை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை ரெடி பண்ணியிருக்கான். பார்த்து எவ்வளவு நாள் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே பசார் நம்ம ஹீரோ மூஞ்சில பஞ்ச் பண்றான். கண்ட இடத்துல ரிவைவ் பண்ணி எல்லாரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மெசார் சண்டை போடாதான் பான் வந்து தடுக்கிறான். ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமான அந்த ஆவிங்களும் வந்து சொல்லுது, என்ன நிக்ஸானுக்கு நான் ஒரு பாடியை ரெடி பண்ணுவான்னு கேட்டா, இல்ல அவங்களுக்கு கோஸ்டா இருக்கதான் விருப்பமா, அவங்களுக்கு பாடி வேணாம் அப்படின்னு பான் சொல்லியிருந்தான். வராம இருக்கிறதுக்கு நம்ம தனித்துவமா தெரியாம இந்த சொசைட்டி கூட பிளண்ட் ஆகணும் பான் சொல்லுவோம். இந்த மாஸ்க வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான். எங்களை மறக்காததுக்கு தேங்க்ஸ் ஃபோஷியாமா மார்ச்சங்கன்னு கோகு கேட்டா, அவளுக்கு வேற ஃபேமிலி கிடைச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கூடியாவா ஜாலியா இருக்கட்டும் நம்ம ஹீரோ சோகமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மார்ச்சும் அங்க வந்துருத்தா. உன் கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம் போனவா சொல்றா. ஏன்டா குழந்தை பாடிக்கு பாத்துன, உனக்காக நான் ஒரு வளர்ந்த பொண்ணு அசிஸ்டன்ஸ் பாடியை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் டுனாரி கேட்கவும், சாகிறதுக்கு முன்னாடி நீ தான் இளமையா இருந்துட்டேன்னு வருத்தப்பட்ட. இப்போ இந்த வேர்ல்டு பீஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க இளமையில இருந்து வாழலாம் நம்ம ஹீரோ அசால்ட்டா சொன்னா. அதை நாளா டிசைட் பண்ணணும்னு அடிக்க போகவும் மெசார் வந்து பிடிக்கிறான். சண்டை போடாதீங்கடா அப்படின்னு மார்ச்சி உங்களை அடிச்சிட்டு இருக்கா. போட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணி எல்லாரும் அரெஸ்ட் ஆகுறாங்க. பானோட ஆளுங்க காசு கொடுத்து இவங்களை வெளியே கொண்டு வந்துருந்தாங்க. இவங்க போற வழியில மேசுகா பெட்டியை தூக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. யோகி அதை நோட்டீஸ் பண்றான். அவ வழியில இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ மட்டும் ஃபீல் பண்றான். நான் ஒரு வியர்டாவை ஃபிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்தேன்னு சொன்னேன் பாருங்க அப்படின்னு சொல்லி யோகி வீடியோ எடுத்துட்டு இருக்கான். பேசஞ்சர் ஆஃப் கார்டு அவங்க டிசைபிள்ஸோ எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. யோகி வீடியோ எடுத்து பெரிய கரடியவோ யோகி கொண்டு வந்திருக்காங்க. அச்சச்சோ ஆபத்து அப்படின்னு அந்த தாத்தா பயந்தா. இல்ல அதையும் நான் தான் கொண்டு வந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப வீடு அது எடுத்துட்டு என்ன பண்ணணும் அந்த தாத்தா கேட்கவும், பிரச்சனையே எல்லாம் ரீபில்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒரு பெரிய சைஸ் வீட கட்டி முன்ன இருந்தே இவங்க வீட்டை விட பெரிய சைஸ்ல நம்ம ஹீரோ வீடை கட்டிட்டான். போஷி நீ வேற லெவல்ல அந்த ரெண்டு பசங்களும் பாராட்டுறாங்க. பிரச்சனை ஏதாச்சும் கிரியேட் ஆனா நான் பாத்துக்கிறேன்னு பான் சொல்லுவோம். பட் அந்த பியர் அப்படின்னு அவர் கேட்கறாரு. வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஐயோ பாவன் மார்ச் ஆள ஆரம்பிக்கிறா. பீச் ஃபவுண்டேஷன் இதுக்கான செலவை பாத்துக்கிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு பான் சொல்லுவோம். இருக்கட்டும் அந்த தாத்தா சொல்றாரு. உடஞ்சு போன கட்டையெல்லாம் எடுத்து கோகோ ஏறிக்கிறான். கோகோ உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி யோகி வீடியோ எடுத்தான். மெட்டல்ஸ் எல்லாம் தூர போட போகவும் ஸ்கிராப்பட்ல நான் பாக்கலாமான்னு பிளாக் ஸ்மித்தா இருந்த கிராய் போய் பாக்குறேன். ஆத்தலிங்க எங்க இருக்குன்னு தெரியுமா, சரி நானே தேடிக்கிறேன் அப்படின்னு மெசார் போறான்.
சர்ச்சில் பிரீஸ்டா இருந்த அந்த ஹைரோக்கு இன்னும் பல்லு இல்ல. இங்க மார்ச் அந்த கரடி உடம்புல இருக்கிற அந்த மரக்கட்டையெல்லாம் புடுங்கிட்டு இருக்கா. டொனாரியோட ஸ்மார்ட்டான அந்த அவளும் அவ கூட தான் இருக்கு. சாப்பாடுங்கிற பேர்ல இங்க ஒரு விருந்தே இருக்கேன்னு யோகி பாக்குறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு யோகி கேட்டா, தெரியல இனிதான் பாக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. கையில இருக்கிற பெட்டியை பார்த்து உனக்கு நீ ஏன் பேசிட்டு இருக்கேன்னு டொனாரி கேட்டா, பார்த்தா அவனோட பேரண்ட்ஸ் வீடியோ கால்ல இருக்காங்க. இந்த ஏன்ஷியன் ரோயன்ஸ் எல்லாம் எக்ஸ்குவேட் பண்ற ஆளுங்க தான் என் பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்மார்ட் போன் தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட பேச வைக்கதான் நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான். தூரத்துல இருக்கிறவங்க கூட நம்மளால டைரக்டா கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு யோகி சொல்லுவோம். சூப்பரே சூப்பரேன்னு எல்லாரும் சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபெதர்ல செஞ்ச ஒரு பேண்டவா டேபிள்ல வச்சுட்டு கிளம்பி இருக்கா. இப்ப ஹானா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா. ஹேண்டிகிராஃப்ட் கிளாப்னு இருக்கிறத அடிச்சுட்டு ஒட்டாக்கோ கிளப்னு பசங்க மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. மேஸ்கா ஃபெதர் பேண்ட் அந்த டேபிள்ல இருக்கிறத ஹானா பாக்குறா. அசிஸ்டன்ட் பிரின்சிபலும் மேஸ்காவோட அம்மாவும் வந்து மேஸ்காவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. வாரியர் ஆஃப் லைட்ஸ் என்னோட வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு யோகி வந்து கத்துனா. மேஸ்காவை காணோம் அப்படின்னு சொல்லவும் இதோ நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு யோகி கிளம்பவும் மத்தவங்களும் அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. மேஸ்கா கிட்ட வேணும்னே அந்த பொண்ணுங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் ஹானா யோசிச்சு பாக்குறா. சாக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இதை பார்த்து அழுதுட்டு இருக்கா. என்ன நான் சீரியஸா லவ் பண்ண தெரியுமான்னு அந்த சாக்கி சொல்றா. ஆனா பையன் இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா ஹானா போயிட்டு அவளை பாத்திருக்கா. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா தைரியமா என்கிட்ட பேசுன்னு ஹானா சொல்றா. ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட எதனால ஓப்பனா சொல்லு அப்படின்னு ஹானா சொல்லவும் மீசுகா இவளோட கையை பிடிச்சு அப்படியே சவுத்தோட இவளை லாக் பண்ணி ரொம்ப கிட்ட நெருங்கி வளனா செத்தா எனக்காக நீ அழுவியா அப்படின்னு மீசுகா கேட்கவும் கண்டிப்பா நான் அழுவன் ஹானா சொல்றா. உன்னை பயம் கொடுத்திருந்தா சாரி, நான் ஹாஃப் டே லீவ் போட்டு கிளம்புறேன்னு வா போயிருப்பா. மீசுகா எல்லா புக்கையும் ஏன் நீயே தூக்கிட்டு போற, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹானா ஹெல்ப் பண்ண வந்திருப்பா. ஸோ இப்படியே ஹானா வந்துட்டு மீசுகாக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அண்ட் ஹானா கையில இருக்கிற இந்த ஃபெதர் போட்ட பேண்ட் அதுவுமே வந்துட்டு அதான் கையில ஃபர்ஸ்ட் போட்டிருக்கா. அதை பார்த்து இது அழகா இருக்கே அப்படின்னு மீசுகா கேட்கறா. இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள் அப்படின்னு மீசுகா சொல்லவும் ஓ அப்படியே அவனுக்கு இது பிடிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஃபெதர் பேண்டை ஹானா தான் மீசுகா கிட்ட கொடுத்துருப்பா. மீசுகா நிறைய பசங்களை ரிஜெக்ட் பண்ணதை ஹானா யோசிச்சு பாக்குறா. வேற எதுவும் பையனை லவ் பண்றியான்னு ஹானா கேட்கவும் இன்னொரு பொண்ணு அங்க பிறப்ப மீசுகா கிளம்புறா. நீ மீசுகா கூட இல்லாம ஃப்ரெண்டா இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்டு இருந்து தள்ளியேறு, உன் பாய் ஃப்ரெண்டா அவ உன்கிட்ட இருந்து கரெக்ட் பண்ணிடுவா. பொண்ணுங்களுக்கு அப்படி நடத்திருக்குன்னு மத்த பொண்ணுங்க ஹானாக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. மீசுகா அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்றத ஹானா பாத்திருப்பா. மீசுகா ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு ஹானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பா. நம்ம கிளப்ல இருக்கிற ஒருத்தங்களை தான் எனக்கு பிடிக்கும். மீசுகா சொன்னதை ஹானா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் செத்தா நீ அழுவியான்னு மீசுகா கேட்டதுதான் ஹானாக்கு ஞாபகம் வருது. மீசுகா சூசைட் எதுவும் பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஹானா அவளை மலைக்குள்ள தேடிட்டு இருக்கா. மீசுகா அவ கத்திக்கிட்டே ஃபாஸ்டா தேடி வரும்போது கால் தவறி மேல இருந்து கொஞ்சம் கீழே விழுந்து ஹானாக்கு அடிப்படுது. முன்னாடி எங்க போச்சுன்னு பார்த்தேன்னா நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு அதை எடுத்து கொடுக்குறான். யார் இதை தந்ததுன்னு பாக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ காணாம போய்தான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த ஹானா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு மீசுகாக்கு ஹெல்ப் பண்றா. அது ஒரு ஃப்ரெண்டாவா இல்லைன்னா அவளுக்கு மீசுகா மேல ஒரு லவ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆயசே மாதிரியே தான் இந்த மீசுகாவும் ஒரு வித்தியாசமான கேரக்டரா தான் இருக்கிறா. மீசுகாவோட அம்மா அவ புத்திசாலிங்கிறதுனால ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது. நல்லா அவ இப்படி இருக்காளா, சூசைட் பண்றாளா, என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.